இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி 6வது பாடத்திற்கு வரவேற்கிறேன். நம்ம எப்படி தேவனோடு நெருங்கி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்? கடைசி நாட்கள் அந்த நெருக்கம் ரொம்ப தேவை பாருங்க. அப்ப அது எப்படி வாழ்றது என்கிற அந்த சுவாரஸ்யமான உண்மையை தான் தொடர்ந்து படித்து கொண்டே வரோம். இது ஒரு கிறிஸ்தவன் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை மீண்டுமாக இந்த 13 வாரங்கள் 13 பாடங்களாக நம்ம அசை போட்டு கொண்டே வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு நம்ம படிக்க போவது 6வது பாடம். சரிங்களா? இந்த 6வது பாடத்தை நம்ம ஒரு அருமையான ஒரு வாக்கியத்தோடு நம்ம வாசிக்கலாம். அந்த வாக்கியம் எது முழுமையான உறவை காட்டுகிறது, என்ன செஞ்சா அது முழுமையான உறவுக்குள்ள நம்ம கொண்டு போய் சேர்க்கும் என்பதை விளக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாக்கியங்க. இது எங்க இருக்குன்னா, கிறிஸ்துவிடத்திற்கு செல்லும் படிகள், அற்புதமான ஒரு புஸ்தகம். நீங்க வாசிக்கலைன்னா தயவு செஞ்சு நீங்க அந்த புத்தகத்தை வாசிங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது வாசிச்சாங்க பாருங்களேன். நான்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை குறைஞ்சது வாசிச்சிருவோம் அந்த புஸ்தகத்தை. அவ்வளவு அருமையான ஒரு புஸ்தகம். அந்த புத்தகத்துல 11வது சாப்டர்ல முதல் பேரா என்ன தெரியுமா சொல்லுது? எது முழுமையான உறவை காட்டுதுன்றத சொல்லுது பாருங்க. நம்முடைய பரமபிதாவினிடத்தில் நமக்கு நெருங்கிய உறவு இருக்க வேண்டும். என்னவா? நம்முடைய பரமபிதாவினிடத்தில் நமக்கு நெருங்கிய உறவு இருக்க வேண்டும். நம்முடைய மனோ தத்துவங்கள் அவருக்கு நேராக இழுக்கப்படலாம். அவரது திவ்ய கிரியைகள், இரக்கங்கள், ஆசீர்வாதங்கள் முதலியவைகளை குறித்தும் நாம் சிந்திக்கலாம். என்றாலும் இது முற்றிலுமாக அவரோடு சம்பாஷிப்பதல்லவே. எது முழுமையான உறவு இல்லையா? நீங்க அவரை குறிச்சு தியானிப்பது, நீங்க அவருடைய கிரியைகளை, நீங்கள் அவருடைய இரக்கங்களை, நீங்களுடைய ஆசீர்வாதங்களை தியானிப்பது, இது முழுமையான சம்பாஷணை ஆகாது. சரிங்களா? அப்ப அவரை குறிச்சு யோசிச்சுட்டே இருக்கிறீங்க பாத்தீங்களா, பைபிள படிக்கிறீங்க பாத்தீங்களா, இது முழுமையான சம்பாஷணை அல்லவே. இப்ப எது? நாம் தேவனோடு கலந்து உறவாடுவதற்கு நம்முடைய உண்மையான ஜீவியத்தை பற்றி ஏதாவது அவருக்கு சொல்லத்தக்க காரியம் நமக்கு இருக்க வேண்டும். அப்ப அவரை குறித்து தியானிப்பது மட்டும் முழுமையான சம்பாஷணை அல்ல. எது உண்மையான சம்பாஷணை? எது நெருக்கத்தை கொடுக்கும்? நம்முடைய ஆக்சுவல் லைஃப், நம்முடைய நிஜமான உண்மையான ஜீவியம், வாழ்க்கையை குறித்து அவரிடத்திலும் சொல்லத்தக்க காரியம் ஏதாவது இருக்க வேண்டும். அடுத்தது, ஒரு நண்பனுக்கு நம் இருதயத்தை நாம் திறப்பது போல தேவனுக்கு அதை திறந்து காட்டுவதுதான் ஜெபம். ஒரு நண்பன் எப்படி இன்னொரு ஃப்ரெண்ட பேசுறானோ அப்படி பேசுறதுதான் ஜெபம். அப்ப எது ஒரு முழுமையான உறவுக்குள்ள கொண்டு போகுது? தியானம் மட்டும் அல்ல, அவரை குறித்து ஆராய்வது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஏதாகிலும் அவரிடத்தில் நண்பன்கிட்ட பேசுற மாதிரி பேசணும். இதுதாங்க அவரோடு நெருங்கிய ஒரு உறவுக்குள்ள கொண்டு போய் சேர்க்குது. ஆக இந்த பாடம் நம்பர் 6, ஜெப வீரர்கள் என்ற தலைப்பின் கீழாக ஜெபத்திற்கும் தேவனோடு நெருங்கி ஜீவித்திற்கும் உள்ள சம்பந்தத்தை நாம் படித்துக் கொள்ள போகிறோம். விசேஷமாக 3 ஜெப வீரர்களை எடுத்து சிந்திக்க போகிறோம். அவருடைய ஜெபம் அவங்க வாழ்க்கையில என்ன பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது என்பதை சிந்திக்கலாம். 1 தானியேல், 2வது ஏனோக்கு, 3வது மோசே. ஆக தானியேலின் ஜெபத்தை குறித்து படிப்போம், ஏனோக்கின் ஜெபத்தை குறித்து படிப்போம், 3வது மோசேயினுடைய ஜெபம் மன்றாடுதலை குறித்து படிக்க போகிறோம். உங்களுக்கு புரியுதா? நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போமா? அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் கடைசி நாட்கள்ல ஆண்டவரே தேவனோடு நெருங்கி உம்மோடு நெருங்கி ஜீவிக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறோம்ப்பா. எப்படி என்பதை எங்களுக்கு சொல்லித்தாங்க ஐயா. காலம் குடிதாய் இருக்கிறது ஆண்டவரே. அந்த காலத்துல நாங்க உம்மோடு நெருங்கி ஜீவிக்கணும் என்று பார்க்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு சொல்லித்தாங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாடம் நம்பர் 6, ஜெப வீரர்கள். அப்ப 3 ஜெப வீரர்கள் எடுத்து நம்ம சிந்திக்கிறோம். முதல் ஜெப வீரன் யாரு? தானியேலை குறித்து படிக்க போகிறோம். ஒவ்வொரு வீரனை குறித்து படிக்கும்போது அவன் எப்படி சிறப்பா இருந்திருக்கிறான் என்பது கொஞ்சம் யோசிக்கணுங்க. இப்ப தானியேல் சொன்னாலே என்ன பெரிய ஸ்பெஷாலிட்டி அவன்கிட்ட இருக்குது? அவன் 10 மடங்கு ஞானம் பெற்றவன். இந்த வாலிப வயசுலயே பாருங்க, கிட்டத்தட்ட 17-18 வயசுலயே அவன் 10 மடங்கு ஞானம் பெற்றவன் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். நம்ம சரி, ராஜாவுக்கே போய் தரிசனத்து விளக்கத்தெல்லாம் சொன்னவன், சொப்பனங்கள் எல்லாம் விளக்கி காண்பித்தவன்,
அப்புறம் எந்த ராஜாவிட்டையுமே அவன் எதிர்த்து நிற்க பயப்படாதவன், துணிச்சலா நிற்பான். ஒரு ஆளை அவன் செய்யறான்னா துணிச்சலா நிற்கிறாங்க அவன். இப்படிப்பட்ட ஆள் தான் தானியேல். சரிங்க, அவனுக்கு ராஜா கொண்டு நகையெல்லாம் போடுறாரு. அதெல்லாம் எடுத்து எனக்கு தேவையில்லை, உன் நகை உனக்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தை எல்லாம் எனக்கு வேண்டாம் உங்க தங்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்தவன் தான் இந்த தானியேல். அதுவும் குறிப்பா தானியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தானியேல் சாப்டர் 9. தானியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, தானியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா, அந்த தானியேல் இதை குறித்து பைபிள் ஒன்று அழகான ஒரு விஷயம் சொல்லுது பாருங்களேன். தானியேல் 9 வசனம் 22, 23. அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். யார் இது? காபிரியேல் வந்திருக்காப்ல. அப்ப வசனம் 23 காபிரியேல் சொன்னது, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். அப்ப பரலோகத்திற்கு, தேவனுக்கு, தேவ தூதர்களுக்கு யாரு மிகவும் பிரியமானவன்? யூ ஆர் கிரேட்லி பிலவன். யாரு மிகவும் பிரியமானவன்? தானியேல். ஆக தானியேல் மிக ஞானவான். அவன் தரிசனங்களை விளக்கக்கூடியவன். அவன் 10 மடங்கு ஞானம் பெற்றவன். அவன் ரொம்ப அன்பானவன், தைரியசாலி. இதெல்லாம் இருந்தாலும் கூட தேவனே கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிபிகேட்டு, நீ மிகவும் பிரியமானவன்பா. சரி, இப்ப அவன்கிட்ட காணப்படுகின்ற இவ்வளோ குணாதிசயங்கள் இருக்குல்ல, இந்த குணாதிசயங்கள்ல ஆண்டவரே சொல்றாரு, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். இப்ப இவனுடைய இவ்வளவு பெரிய குணாதிசயங்களுக்கு அடிப்படை என்ன? எந்த காரியத்தினால இப்படிப்பட்ட ஒரு அசாத்தியமான ஒரு வாழ்க்கையை அவனால் வாழ முடிஞ்சிச்சு? அப்ப ஒரு மக்கள் கூட்டத்திற்கு மேலாக அவன் நிமிர்ந்து நிற்கிறான். எப்படி அவனால் நிமிர்ந்து நிற்க முடிஞ்சிச்சு? அதுவும் அந்நிய தேசத்துல அப்பா அம்மா நண்பர்கள் எல்லாம் விட்டு பிரிந்து, அவனுடைய ஆலயத்தெல்லாம் விட்டு பிரிந்து அவன் தன்னந்தனியாக அந்நிய தேசத்துல நிற்கும் பொழுது எப்படி இவ்வளவு உயரமா அவனால் நிற்க முடிஞ்சிச்சு? அப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அந்த காரணம் தானியேல் புஸ்தகத்துல மீண்டும் 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 வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப தானியேல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, தானியேல் புத்தகம் ரொம்ப சுவாரஸ்யமானது இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது தானியேல் புத்தகம். தானியேல் புத்தகம் முக்கியம் என்றால் தானியேலின் வாழ்க்கை முக்கியம். அப்ப தானியேலின் புத்தகம் கடைசி காலத்துக்குரியது என்று சொன்னால், தானியேலின் வாழ்க்கை முறை அது கடைசி காலத்துக்குரிய வாழ்க்கை முறை. அது மீதமானவர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை முறை. சரிங்களா? அவன் எப்படி தைரியசாலியோ அதே போல் நம்மளும் தைரியசாலியானோ, அவன் எப்படி விளக்கினானோ அதே போல் நாமும் விளக்க வேண்டும். அவன் எப்படி அன்பு கூர்ந்தானோ அதே போல் நாமும் அன்பு கூற வேண்டும். அவன் எப்படி உணவுல இருந்தானோ அதே போல உணவுக்காரி நாமும் இருக்க வேண்டும். எல்லாம் சரிதான். ஆனா இவ்வளவு பெரிய வாழ்க்கை எப்படி அவனால வாழ முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல, அந்த காரணம் நம்முடைய காரணமாகவும் இருக்க வேண்டும். கடைசி நாட்கள்ல எப்படி வாழணும் என்பதை தானியேல் சொல்லுகிறான். தானியேல் அந்த வாழ்க்கை முறையும் காண்பித்திருக்கிறான். அந்த ப்ளூ பிரிண்ட் நமக்கான ப்ளூ பிரிண்ட். அப்ப அவன் வாழ்க்கையில காணப்பட்ட அந்த ஒரு மிக முக்கியமான அம்சம் என்ன? அங்க மீதமானவர்களாகிய நாம் சரியா இருக்கிறோமா? பார்க்கலாமா? அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, தானியேல் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தானியேல் 2 வசனம் 17. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடி இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அஸ்ரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். தேவன்கிட்ட இரக்கத்தை பெறுவதற்காக, ராஜா கேட்ட கேள்விக்கு இந்த ராஜாவினுடைய மறைபொருளை விளங்கிக் கொள்வதற்காக தானியேல் போய் ஆண்டவர்கிட்ட இரக்கம் கேட்கிறாங்க. சரிங்களா? அப்ப எதுக்கு ஜெபம் பண்றான்? ஆண்டவரே, நாங்க செத்து போயிடக்கூடாது, அதுக்காக அவன் ஜெபம் பண்றான் பாருங்க. அப்ப நாங்க அங்க இருந்து வந்துட்டோம், எனக்கு குடும்பம் போயிருச்சு, சபை போயிருச்சு, எல்லாமே போயிருச்சு, எதுக்கு வாழ்ந்துட்டு செத்துட்டு போலாம் அப்படின்னா, அந்நிய பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற அவன் சொல்றான், நான் வாழணும், நான் செத்தா இந்த மாதிரி காரியங்கள்லாம் சாகக்கூடாது, ஆகையினால ராஜா கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும், மறைபொருளை விளக்கும்படி தேவனே இரக்கம் பாராட்டுங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவன் எதுக்கு ஜெபம் பண்றான்? ஞானத்துக்காக அவன் ஜெபம் பண்றான். தரிசனத்தை விளங்கிக் கொள்வதற்காக அவன் ஜெபம் ரொம்ப அட்டகாசமான ஒரு ஜெபமாக இருக்கிறதுங்க.
சரி, இது தானியேல் ஜபிக்கிறான். இது வாலிப வயசுல, கிட்டத்தட்ட 17-18 வயசுல, 20 வயசு கூட வச்சுக்கோங்களேன், 20 வயசு கிட்டத்தட்ட இந்த ஜபத்தை அவன் ஏறெடுக்கிறான். சரி, இப்ப தானியேல் 10ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா, தானியேல் 10ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா வசனம் 2, இது பாருங்க, அவனுடைய முதிர்ந்த வயசு, தள்ளாடுற வயசுல அவன்கிட்ட என்ன குணம் காணப்பட்டுச்சு? வாலிப பருவத்துல ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுக்காக ஆண்டவரிடம் தாழ்த்தி ஜெபிக்கிறான். அந்த குணம் காணப்பட்டுச்சு. வசனம் 2, அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். என்னவா? தானியேல் 10ஆம் அதிகாரத்துல 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவில்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவில்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவில்லை. அப்ப 3 வாரமும் அவர் ருசிகரமான அப்பம் சாப்பிடல. சும்மா ஏதோ கஞ்சி இது குடிச்சிருப்பார் போல் தெரியுது. அப்ப இப்படி கஞ்சி குடிச்சுக்கிட்டு என்ன ரொம்ப எளிமையா வாழ்ந்துக்கிட்டு 3 வாரம் உபவாசம் இருக்கிறார். சரி, இப்ப இந்த 3 வாரம் உபவாசம் இருக்கும்போது அவருக்கு வயசு என்ன? வசனம் 1, பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே உயிர் முக்கியமா அல்லது ஜெபம் முக்கியமானா உயிர் முக்கியம் இல்ல அப்படின்றாரு. உயிர் என்ன உயிர் அப்படின்றாரு. உயிரை தூக்கி போடுறாரு. ஜெபம் முக்கியம். வாழ்ந்தா கடைசி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு சாகணும், ஜெபிக்காம ஒரு நாள் தேவையில்லைன்றாரு. நம்மளாம் எப்படி ஜெபிக்காம அல்லது சடங்கான ஜெபம் செஞ்சு எத்தனை நாட்கள் ஓடுது, வருஷங்கள் ஓடுது. ஆனா இவரு ஸ்தோத்திர ஜெபம், 3 வேளை ஜெபம், எருசலேமை நோக்கி பார்த்த ஜெபம், மண்டியிட்டு முழங்கால் படியிட்டு ஜெபம். எப்படி இவரால் இருக்க முடிஞ்சிச்சு? அப்ப அந்த ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை எவ்வளவு அறிந்திருக்கிறார். அப்ப அவர் தேவனோட அந்த உறவுல எவ்வளவு தூரம் நெருங்கி இருக்கிறார். அதனுடைய விளைவு தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் இதுக்காக நான் உயிர் விட்டேன் இருக்கட்டும், ஜெபம் பண்ணி உயிர் விட்டேன் இருக்கட்டும் பரவாயில்லன்ற. அப்படின்னா அந்த ஜெபத்துல அப்படி என்னதாங்க இருக்குது? வாலிபருக்கான ஆலோசனை என்கிற புத்தகத்துல ஒரு அழகான கமெண்ட் ஒன்று இருக்குதுங்க. சரிங்களா, பார்க்கலாமா? வாலிபருக்கான ஆலோசனை பக்கம் 218ங்க, 218. தானியேலின் மனத்தெளிவு, நோக்க உறுதி, அறிவை அடைவதிலும் சோதனை எதிர்த்து நிற்பதிலும் அவனது வல்லமை போன்றவை அவனது எளிமையான உணவு திட்டம் மற்றும் ஜெப வாழ்வின் விளைவாக இருந்தது. எதெல்லாம் ஜெப வாழ்வின் விளைவாக இருந்தது? எதெல்லாம் உணவு திட்டம் பிளஸ் ஜெப வாழ்வின் விளைவாக இருந்தது? மனத்தெளிவு 1, நோக்கத்தின் உறுதி 2, அறிவை அடைவது 3, சோதனையில எதிர்த்து நிற்பது 4, அவனுக்கான வல்லமை 5. அப்ப அவனுக்கு எப்படி அந்த கிளாரிட்டி, அவனுக்கு எப்படி அந்த எடுத்த தீர்மானத்துல உறுதி எப்படி வந்துச்சு? அவன் எப்படி அறிவுல அவ்வளவு தூரம் இருந்திருக்கிறான்? எப்படி சோதனையை கண்டு உணர்ந்து எப்படி அவனால் எதிர்த்து நிற்க முடியுது? அப்படின்னா அது அவனுடைய உணவு திட்டத்திலையும் அது அவனுடைய ஜெப ஜீவியத்திலையும் தான் இருந்துச்சான். இப்ப பாத்தீங்களா? அப்ப தானியேல் 2ஆம் அதிகாரத்துல ஜெபம், 6ஆம் அதிகாரத்துல ஜெபம், 9ஆம் அதிகாரத்துல ஜெபம், 10ஆம் அதிகாரத்துல ஜெபம். அவன் ஜெபம் 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 இருக்கிறான். இத்தனைக்குங்க அவன் பெரிய பிரதம மந்திரியா இருந்திருக்கான். அப்படிப்பட்ட பிரதம மந்திரிக்கு எவ்வளோ பிஸியா இருந்திருக்க முடியும்? அப்படிப்பட்ட நேரத்துல கூட 3 வேளை அவன் ஜெபம் பண்றான்னா ஜெபத்தினுடைய அந்த ருசியை உணர்ந்திருக்கிறானா? இப்ப கடைசி நாட்கள்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம் தேவனோடு நெருங்கணும்னு சொன்னா நாம் இந்த மாதிரி ஜெபிக்கணும். 3 வேளை ஜெபிக்கிறீர்களா? உங்களுக்கு துன்பம் வரும் என்று தெரிந்த போதிலும் நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிக்கின்றீர்களா? மண்டியிட்டு ஜெபிக்கிறீர்களா? என்னங்க, ஜெபம் அப்படின்னு சொன்னாலே பல வகை இருக்குது. நின்றுட்டு ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல பல உதாரணம் இருக்கு. ஏதாவது உதாரணம் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. உட்காந்துட்டு ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு பல உதாரணம் இருக்குது, கமெண்ட்ஸ்ல போடுங்க. சில பேர் சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு இருக்கு, அதுக்கு நீங்க எக்ஸாம்பிள் போடுங்க. மண்டிட்டு ஜெபம் பண்றதுக்கு, உட்காந்துட்டு ஜெபம் பண்றதுக்கு, சாஷ்டாங்கமா விழுந்து ஜெபம் பண்றதுக்கு எக்ஸாம்பிள் போடுங்க. ஆனால் தானியேலோ அவன் மண்டிட்டு அவன் ஜெபம் பண்ணான். அப்ப எது பெஸ்ட்? எதுவுமே தப்பு கிடையாதுங்க. ஆனா எது சிறந்தது?
மண்டியிட்டு ஜெபம் பண்றதுதாங்க மிக சிறந்தது. அதுதாங்க. முடியலன்னா வேற விஷயம். ஆனா என்னுடைய தேவன் யார்? அவருக்கு முன்பாக சந்திக்கிற முறை என்பது மண்டியிட்டு ஜெபம் பண்ணணும். ஏன்னா சாத்தான் மண்டியிட மறுக்கிறான். அப்ப நம்ம மண்டியிடுறது அவனுக்கு பிடிக்காது பாருங்க. அப்ப மண்டியிட்டு நம்ம உறவு நம்ம காட்டணுங்க நம்ம. அப்ப தானியேல் இப்படி ஜெபம் பண்ணான். அப்ப நாமும் அந்த மாதிரி உறவுக்குள்ள போகணும்னா இந்த மாதிரி ஜெபம் பண்ணணும். இந்த மாதிரி ஜெபம் பண்ணோம்னா அறிவுல தெளிவு, எடுக்கிற தீர்மானத்துல உறுதி, அது மட்டும் இல்லாம நல்ல ஆரோக்கியம், சோதனைகள்ல எதிர்த்து நிற்கிற சக்தி நமக்கு கிடைக்கும். ஆக தானியேலினுடைய ஜெபம் எப்படி அவன் தேவனோடு நெருங்கி இருக்க வச்சதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? உயிரே போனாலும் பரவாயில்ல, போட்டும், எனக்கு உறவு முக்கியம்ட்டான். சார், 2வது நபர்கிட்ட வராங்க. ஏனோக்கின் ஜெபம். ஏனோக்கு யாரு? அவன் தான் முதல் மனுஷன். என்னது? மறிக்காம மறுரூபமாக்கப்பட்ட முதல் மனுஷன் அவன் தான். சரிங்களா? அவன் தான் ஏனோக்கு. அவனை பத்தி பைபிள் சொல்லுது என்னவா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவன் எப்படி மறுரூபமாய் போனான்? அந்த உலகத்துக்கு போயிட்டான். 11:5 விசுவாசனாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னமே ஒரு சாட்சியை பெற்றான். அந்த சாட்சி தான் என்ன? அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சர்டிபிகேட் ஆகிட்டான். பாருங்க, தானியேல் தேவனுக்கு பிரியமானவன். இவனும் யாரு? தேவனுக்கு பிரியமானவன். சரி, இவன் தேவனுக்கு பிரியமானவன் அப்படின்னு சொன்னா இவன் எப்படி தேவனுக்கு பிரியமா வாழ்ந்திருக்கிறான்? ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல 2 வசனம் இருக்குதுங்க. ஒரே வார்த்தையை சொல்லுது. ஆதியாகமம் 5 வாங்க. ஆதியாகமம் 5 வசனம் 22 பாருங்க. ஜெனசிஸ் 5:22. ஆதியாகமம் 5:22 பாருங்க. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். 22ங்க. 24 ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அப்ப ஒரு வார்த்தை 22லயும் வருது. அதே வார்த்தை 24லயும் ரிப்பீட் ஆகுது. என்ன வார்த்தை? அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். காணப்படாமல் போனான். செத்து போயிடல. தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அப்ப தேவனோடு சஞ்சரிக்கிறான். அப்ப தேவனோடு சஞ்சரிக்கிறதுனா என்ன? தேவனோடு சஞ்சரிக்கிறனா என்ன? இதுதான் சொல்றாங்க. 8வது சாட்சியாகமத்துல சொல்றாங்க. 331ஆம் பக்கம் இப்படி இருக்குதுங்க. For 300 years Enoch had been seeking purity of heart that he might be in harmony with heaven. 300 வருடங்கள் ஏனோக்கு இருதயத்துல சுத்தவானாக பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைத்தான். சரிங்களா? அவன் பரலோகத்தோடு அவன் இசைந்திருக்க வேண்டும் என்பதற்காக அவன் அப்படி நினைச்சான். For 3 centuries he had walked with God. 3 நூற்றாண்டுகள் அவன் தேவனோடு நடந்தான். Day by day he had longed for a closer union. ஒவ்வொரு நாளும் நெருங்கின ஒரு ஐக்கியத்தை விரும்பினான். Nearer and nearer had grown the communion until God took him to himself. ரொம்ப நெருங்கிட்டே இருந்தான். கடைசியில நெருக்கம் ரொம்ப அதிகமாயிருச்சு. தேவன் இருக்கிற இடத்துக்கு அவனை எடுத்துக்கொண்டார். அப்ப அவன் என்ன பண்ணான்? தேவனோடு நெருங்கி ஜீவிக்கணும்னு சொல்லிட்டு விரும்பினான். சரி, அவன் எப்படி தேவனோடு நெருங்கி ஜீவிக்கணும்னு சொல்லிட்டு விரும்பினான்? அந்த எதன் மூலமாக தேவனோடு நெருங்கணும்னு சொல்லி பார்த்தான். இதங்க முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகள் என்ற புத்தகத்துல அந்த நெருக்கத்தை காண்பிக்கிறது. எதன் வழியாக அவன் நெருங்கினான்? ஏனோக்கு அவன் தான் முதல் ஆளுங்க. மறிக்காமல் போனவங்க, மரணத்தை ஜெயிச்சவன் அவன் தான் முதல் ஆளு. இப்ப ஏன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான்? எப்படி பிரியமா வாழ முடிஞ்சிச்சு? தேவனோடு சஞ்சரித்தான். அப்ப தேவனோடு சஞ்சரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவன் ரொம்ப நெருக்கமா இருந்தான். எல்லாத்தையும் நெருக்கமா தான். அவனால் நெருக்கமா இருக்க இது உதவி செஞ்சிச்சு. முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் புத்தகத்துக்கு வாங்க. முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் புத்தகத்துல என்ன சொல்றாங்க பாருங்க. சுறுசுறுப்பான வேலை கொண்ட வாழ்க்கை மத்தியிலும் ஏனோக்கு தேவனுடான தனது தொடர்பை உறுதியாக பராமரித்தான். சுறுசுறுப்பான லைஃப், ரொம்ப பிஸியான டைம்ல கூட ஏனோக்கு
தேவனோடு கொண்டிருக்கிற அந்த தொடர்பை உறுதியாக பராமரித்தான். வார்த்தைகளை கவனிங்க. அவனுடைய உழைப்பு எவ்வளவு அதிகமாகவும் நெருக்கமாகவும் இருந்ததோ அவ்வளவு தொடர்ச்சியாகவும் ஊக்கமாகவும் அவனது ஜெபங்கள் இருந்தன. அவன் எவ்வளவு வேலை செஞ்சாலும் சரி, அவனுடைய ஜெபம் ரொம்ப ஊக்கமாக இருந்துச்சு. சமுதாயத்தில் இருந்து சில சமயங்களில் தன்னை பிரித்துக் கொள்வதில் அவன் தொடர்ந்தான். சில டைம் மக்கள்கிட்ட இருந்து வெளில போயிடுறான். மக்கள் நடுவே சில காலம் இருந்து போதனையாலும் வாழ்க்கையாலும் அவர்களுக்கு நன்மை செய்ய உழைத்த பின் தேவன் மாத்திரமே வழங்கக்கூடிய தெய்வீக அறிவிற்காக பசியடைந்து தாகமுற்று தனிமையில் சில சமயம் செலவு செய்ய தன்னை விலக்கி கொண்டான். அப்போ சில வேலை இல்லை சில ஊழியம் முடிச்சிடறான். சமுதாயத்திலிருந்து குடும்பத்திலிருந்து கொஞ்சம் அப்படியே விலகி போய் நேரத்தை அவன் அந்த அறிவுக்காக ஏங்கி நிற்கிறான். பசியோடு கூட போய் அவன் ஏங்கி நிற்கிறான். நீங்க என்னைக்காவது இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்களா? உங்க வேலையிலிருந்து கொஞ்சம் விலகி, உங்க குடும்பத்திலிருந்து கொஞ்சம் விலகி தனிமையா போய் இப்படி தானியேல் 10ஆம் அதிகாரத்துல அதே மாதிரி, ஆண்டவரே எனக்கு இன்னும் தேவனுடைய சத்தியம்லாம் புரியணும்யா, நான் வாழ்வதற்கும் பிறருக்கு சொல்லுவதற்கும் எச்சரிப்பதற்கும் அப்படி தனிமையா உங்க வேலையிலிருந்து பிரிஞ்சு வரீங்களா? ஏனோக்கு வந்திருக்கிறான். இவ்வாறாக தேவனுடன் தொடர்பு கொண்டு தெய்வீக சாயலை அதிகமாக பிரதிபலிக்கும்படியாக ஏனோக்கு வந்தான். அவனுடைய முகம் பிரகாசமான பரிசுத்த ஒளியினால், இயேசுவின் முகத்தில் தானே பிரகாசிக்கிற ஒளியினால் பிரகாசம் அடைந்திருந்தது. இப்படிப்பட்ட தெய்வீக தொடர்பிலிருந்து அவன் வரும்போது தேவ பயமற்றவர்களும் கூட அவன் முகத்தின் பரலோக முத்திரையை பிரமிப்போடு கண்டனர். நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருந்தான்? கொஞ்சம் அவன் என்ன செய்வான்னா, எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஊக்கமா ஜெபம் பண்ணுவான். அடுத்தது வேலை முடிஞ்ச போது, அடுத்தது ஊழியம் போதனை எச்சரிப்பெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அவன் சில சமயம் அவன் தன்னை விலக்கி கொண்டு பசி அந்த சத்தியத்தை பெறுவதற்காக அவன் போய் தேவ சமூகத்துல காத்திருப்பானான். இப்படி அவன் வரும்போது பயங்கரமான ஒளி பிரகாசிக்கும். அத தேவ பயம் இல்லாதவர்கள் கூட இவன் தேவனோடு உருவாடி கொண்டிருக்கிறான் என்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அப்ப நீங்க சொல்லுங்க, இவன் தேவனோடு நெருங்கி எப்படி ஜெபிக்கிறான்? அவன் அதிகமான வேலை மத்தியிலும் ஊக்கமாக ஜெபித்தான். வேலை முடித்த பிற்பாடு தன்னை விலக்கி கொண்டு ஜெபித்தான். இதனுடைய விளைவு அவனுக்கு ஆண்டவர் வாழ்வதற்கான சத்தியத்தையும் தேவனுடைய சாயலையும் கொடுத்தார். அவனுக்கு சாவ ஆண்டவர் கொடுக்கவே இல்லைங்க. சாவ வேண்டான்னு சொல்லி தீர்மானிச்சு அவனை டக்குன்னு கூப்பிட்டார். ஏன்னா அவ்வளவு தேவனுக்கு க்ளோஸ் ஆக வந்துட்டான். அப்ப கடைசி நாட்கள்ல பாக்குறோம், முத்திரை பெற்ற ஜனம் 144,000 பேர், அவர்களுக்கு சாவு இல்லை. அப்ப 144,000 பேர் சாவு இல்லாத ஜனம், மரணத்தை ஜெயிச்ச ஜனம், மர்வமாகிற ஜனம், அவங்க ஏனோக்க போல ஜெபிப்பாங்களா? அப்ப நீங்க யோசிங்க, தானியேல் துன்பம் வந்தாலும் உயிரே போனாலும் ஜெபிக்கிறான். அப்ப நீங்க தானியேலை போல ஜெபித்து வர்றீங்களா? 3 வேளை ஜெபிக்கிறீங்களா? தீமை உங்களுக்கு நடந்தாலும் ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஜெப ஜீவியம் உங்கள்கிட்ட இருக்குதா? நீங்க வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு ஜெபம் பண்றீங்களா? ஏன்னா சும்மா சர்ச்சுக்கு போனா சத்தியம் கிடைக்குது இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. சத்தியத்துக்காக காத்திருக்கிறான், தேவ சமூகத்துல போய் காத்திருக்கிறான். வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு போய் கடவுள் சமூகத்துல பசியோடு தாகத்தோடு காத்திருக்கிறான். அப்படி தாகத்தோடு காத்திருக்கிறீங்களா? உங்க உறவு அப்படி இருக்கிறதா? யோசிங்க. ஆக நாம் ஏனோக்கை போல ஜெபித்தால் நமக்கு தேவன் சத்தியத்தை வழங்குவார், தேவனோட சித்தத்தை வெளிப்படுத்துவார், அவருடைய சாயலை நம்மள்கிட்ட பூர்ணப்படுத்துவார். அப்ப தானியேலின் ஜெபம் பார்த்தோம், ஏனோக்கின் ஜெபம் பார்த்தோம். 3வது யாருடைய ஜெபம் நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? 3வது மோசேயினுடைய ஜெபம். மோசேயினுடைய ஜெபம். இப்ப மோசைய பத்தி என்ன சர்டிபிகேட் இருக்கு? தானியேலை பற்றி தேவனுக்கு பிரியமானவன். ஏனோக்கை பற்றி அவன் மரிக்கவே இல்லை, அவன் பரலோகம் போயிட்டான், ஏன்னா அவனும் தேவனுக்கு பிரியமானவன். இப்ப மோசையை பற்றி ஆண்டவர் சொன்னாரு. இந்த வசனம் எங்க இருக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஏற்கனவே 3 சொல்றேன், கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இப்ப 4வதா வச்சுக்கோங்க இதை. அப்ப நீங்க சொல்லுங்க, இருக்கிறவங்களே இவன் தான் ரொம்பவும் சாந்த குணம் உள்ளவன் அப்படின்ற வசனம் மோசையை பற்றி சொல்லப்பட்டிருக்குல்ல,
உலகத்திலே இவனை மாதிரி சாந்த குணமும் யாரும் இல்லை, இவனை மாதிரி ஒருத்தன் இல்லை, அவ்வளோ மீக்கஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா? ஆமா, இருக்குதுங்க. இப்ப இவன் பரலோகம் போனானா? ஏனோக்கு மரிக்காம பரலோகம் போனா, இவன் மரித்தாலும் உயிர் தெழுந்து பரலோகம் கொண்டு போயிட்டார். ஆக ஆண்டவர் ஏனோக்கு எலியாவை உயிரோடு அப்படியே கொண்டு போயிட்டாரு. ஆனா மோசே மரித்திருந்தாலும் அவனை தட்டி எழுப்பி பரலோகம் கொண்டு போயிட்டார். அப்ப அவன் தட்டி எழுப்பி பரலோகம் கூட்டு போறாருன்னு சொன்னா, அவன்கிட்ட அந்த சாந்த குணம் எப்படிங்க வந்துச்சு? அதான் விஷயம். சாந்த குணம் எப்படி வந்துச்சு? எப்படி தானியேல் வாழ்க்கையில பல சாதனைகள் அவன் செய்யறான். அந்த சாதனைகளுக்கு பின்பாக ஒரு குணம் மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகிட்டே வருது. அன்னைக்கு ரிப்பீட் ஆகிட்டே வருதுன்னு சொல்லி படித்தோம் இல்லையா? அதே போல மோசையும் அந்த மாதிரி பயங்கரமான அசாத்திய வாழ்க்கை வாழ்ந்தவன் இப்ப அவன் பரலோகத்துல இருக்கிறான். இப்படிப்பட்டவனுக்கு சாந்த குணம் எப்படிங்க வந்துச்சு? ஏதோ ஒரு குணம் பைபிள்ல இருக்குது, அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அவன்கிட்ட. அந்த குணம் என்ன? யாத்திராகம் 33க்கு வாங்க. யாத்திராகம் 33 வசனம் 11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். இவங்க 2 பேருக்குள்ள இந்த உறவு பார்த்தீங்களா? ஆண்டவர் இவனும் ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு இருக்காங்க. அவன் பசு பார்த்தோம்ல, நாம ஏதாவது நம்ம ஆக்சுவல் லைஃபை குறித்து சொல்லணும், அப்படி நண்பன்கிட்ட பேசுவது போல பேசுவதற்கு பெயர் தான் ஜெபம். சும்மா வாங்குறதுக்கு பேர் ஜெபம் இல்லைங்க. எல்லாத்தையும் ஒரு வடையே நம்ம சொல்ற கொட்டுறோம் பாருங்க, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ட கொட்டுற மாதிரி தேவன்கிட்ட கொட்டுறதுக்கு பேர் தான் ஜெபம். அந்த மாதிரி ஒரு உறவு யாருக்கு இருந்திருக்கு? ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமா பேசினார். அப்போ ஒரு நண்பன்கிட்ட பேசுறது போல பேசுறார். இவன் எப்படி பேசுறான்? யாத்திராகம் 33ல வசனம் எதுக்கு ஜெபம் பண்றான் பாருங்க. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். 2 பேரும் நண்பர்களை போல பேசிக்கிறாங்க. அப்ப அந்த பேசிக்கிறது தான் அந்த அவனுடைய சாந்த குணத்துக்கு, அவனுடைய சாதனைகளுக்கெல்லாம் பேசா? ஆமா, அவன் அந்த ஜெபத்துல முக்கியமான ஜெபம், ஆண்டவரே உங்களுடைய மகிமையை காண்பித்தரணும், உங்களுடைய குணத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா, எனக்கு உங்களுடைய மகிமையை காட்டுங்களேன் அப்படின்னு கேட்கறான். 33 அது 18ங்க. மோசே பல முறை மக்களுக்காக ஜெபித்திருக்காப்புல. தண்ணீர் இல்லாத போது தண்ணீர் கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிருக்காப்புல. பசியா இருக்கும் போது ஜெபம் பண்ணிருக்காப்புல. அவங்க ஏதாவது ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்ல மக்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்காக நிலைமை சூழ்நிலை மாறணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றாப்புல. இதெல்லாம் பைபிள் எங்க இருக்கு? பசிக்காக, தண்ணீருக்காக மோசே வேண்டிக் கொண்டது எங்க இருக்குது? அதே மோசே இன்னொரு விஷயத்துக்காக வேண்டிக் கொள்றாரு. யாத்திராகம் 32க்கு வாங்க, உங்களுக்கு இது ஞாபகத்துல இருக்கும். யாத்திராகம் 32, 31, 32. அந்தபடியே மோசே கர்த்தரிடத்தில் திரும்ப போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். நான் இது ஒரு நாள் எப்படி படிச்சுட்டேன் அப்படின்னா, ஆண்டவரே அவங்க பாவம் ரொம்ப ரொம்ப மோசம்பா, ரொம்ப ரொம்ப மோசம், தயவு செஞ்சு அவங்க பாவத்தை மன்னிச்சிருங்க, அப்படி மன்னிக்கலன்னு சொன்னா அவங்க பேரை கிறுக்கி போட்டுருங்க, இப்படி படிச்சுட்டு இருக்கிறேன். அப்புறம் தான் இன்னொரு நாளைக்கு அப்படியா இருக்குது, யார் பேரை கிறுக்கி போடுங்க, அவங்க பேரை கிறுக்கி போடுங்களா, இல்ல என் பேரை கிறுக்கி போடுங்களா? தப்பு செஞ்சது அவங்க, மோசையை சொல்றாரு என் பேரை கிறுக்கி போடுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? தப்பு செஞ்சாங்க, அவங்க பேரை கிறுக்கி போட்டாங்கன்னா அவங்களுக்குரிய தண்டனை. தப்பு செஞ்சது அவங்க, என் பேரை கிறுக்கி போடுங்கன்னா அவங்களும் பரலோகம் வரப்போது கிடையாது. அவங்க வராத பரலோகம் எனக்கு என்னத்துக்கு, எனக்கு என்னத்துக்கு, அவங்க இல்லாத ஒரு பரலோகம் எனக்கு என்னத்துக்கு? அப்படின்னா அவங்க வரணும், நான் வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப அவங்களும் வரட்டும், அவங்க பாவத்தை நீங்க மன்னிக்கலாமே. அப்ப திறப்புல நிற்கிறதுனா என்ன, சுவரை அடைக்கிறதுனா என்ன, இதுதாங்க. அப்ப அவங்களும் தேவனும் பிரிஞ்சிருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா சுவரை அடைக்கத்தக்கதாக, இந்த பிரிவினை அடைக்கத்தக்கதாக ஆண்டு ஒரு ஆளை தேடினாருல, அன்னைக்கு ஒரு ஆளு கிடைச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்கள்ட்ட போய் வெளுத்து வாங்குறாப்புல. ஆனால் தேவனுக்கு முன்பாக எப்படி தேவனுடைய கரங்களை கட்டுறான் பாத்தீங்களா? ஆண்டவரே அவன் பாவம் உண்மையிலே பெருசுப்பா, அவன் மன்னிக்க முடியுமான்னு தெரியல, முடிஞ்சா மன்னிங்க, இல்லைன்னா என்ன விட்டுருங்க. ஏப்பா என்ன பேசுற, நீ இது தப்பு செய்யல, அப்ப நீ இல்லாம எப்படி நான் பரலோகத்துல வாழ்வேன் அப்படின்னா, அப்ப நான் வாழணும்னு இருக்குல்ல, அப்ப அவங்க பாவத்தை மன்னிங்களேன், மன்னித்து உருவுங்களேன், மன்னிக்கணும், அவங்கள மன்னிச்சு விடுங்களேன் அப்படின்னு கேட்கிறாப்புல. இப்ப எப்படி ஜெபம் பண்றாரு, எப்படி மன்றாடுறாரு பாத்தீங்களா? இப்ப இன்னொரு விஷயம் பாருங்க,
உபாகமம் 9க்கு வந்துருங்க. உபாகமம் 9 வசனம் 25. இப்ப அவங்க அக்கா மிரியாம் ஒரு பெரிய கலகத்தை பண்ணி விட்டாப்ல. உபாகமம் 9:25 என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடினால் நான் முன்போல் கர்த்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடத்தேன். அப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது. இவங்கெல்லாம் போய் என்ன பண்றாங்கன்னா, அந்த வேவு பார்த்துட்டு வராங்க. 12 பேர் போயிட்டு. அப்ப வேவு பார்த்துட்டு வரும்போது 2 பேர் நல்ல ரிப்போர்ட் கொடுத்தாங்க. 10 பேர் அது நம்பவே இல்லை. இந்த ரிப்போர்ட் ரொம்ப தீமையான ரிப்போர்ட்டா இருந்துச்சு. சரிங்களா, நம்மளால ஜெயிக்கலாம் முடியாது, நம்மளால காணலாம் ஒன்றும் பண்ண முடியாது, இங்கே இருந்துட வேண்டியதுதான் சொன்னாங்க. அப்ப ஆண்டவரை கொன்றலாம்னு நினைச்சாங்க. ஏன்னா அவங்க திரும்பியும் எகிப்துக்கு போயிடலாம், திரும்பியும் ஒரு தலைவனை உருவாக்கலாம், இப்படின்னு பல மோசமான காரியங்களுக்குள்ள போயிட்டாங்க. அப்ப ஆண்டவனை கொன்று போடணும்னு சொல்லிட்டு வரும் பொழுது மோசே 40 நாள் தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கிறான். இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடக்கிறான். திரும்பவும் எப்படி மோசே மக்களுக்காக ஜெபம் பண்றான் பாத்தீங்களா? அங்க ஒரு நாள் ஜெபம் பண்றான், இங்க 40 நாள் ஜெபம் பண்றாங்க. இப்ப இன்னொரு விஷயம் பாருங்க, என்னாகமத்துக்கு வந்துருங்க. என்னாகமும் 12:13 பாருங்களேன். இது மிரியாம பத்தி, அவங்க அக்காவை பத்தி வரும்போது, அக்கா ஒரு பெரிய கலக வேலையை பண்ணிட்டாப்ல. அந்த கலக வேலையில நிமித்தமா ஆண்டவர் அவளுக்கு குஷ்டரோகத்தை கொடுத்துட்டாரு. குஷ்டரோகத்தை பெற்ற அவங்க அக்கா தப்பு செஞ்சா குஷ்டரோகத்தை பெற்றுட்டா. அது யாரை எதிர்த்து? மோசையை எதிர்த்து. நண்பனை போல பேசிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். இவன் விழுந்து கிடக்குறான், இவன் பேரை கிறுக்கி போடுங்கன்றான். இப்ப இவனை அவங்க அக்கா மதிக்கல. சொந்த வீட்டுல மதிக்க மாட்டாங்க இல்லையா? அத மாதிரி தீர்க்கதரிசியை சொந்த வீட்டுல மதிக்கலங்க. இப்ப இந்த தப்பு சபையார் எல்லாருக்கும் போயிரும் என்பதற்காக ஆண்டவர் அவளுக்கு குஷ்டரோகத்தை கொடுத்தார். கொடுத்த உடனே இந்த மோசையை சொல்றது பாருங்க, வசனம் 13. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். ஒரு பக்கம் பேரை கிறுக்கி போடும், இன்னொரு பக்கம் 40 நாள் விழுந்து கிடக்குறான், இன்னொரு பக்கம் அவன் தப்பு தான் செஞ்சிருக்கிறான், அவளை குணமாக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினான். தப்பு செய்யற பிள்ளைகளுக்காக அவன் கெஞ்சுகிறான். அப்ப மோசே அந்த மாதிரி சாந்த குணம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, மோசே மரித்தாலும் பரலோகம் உயிர்த்தெழுந்து போவதற்கு என்ன மிக முக்கியமான குணம் இருந்துச்சு? அவன் ஜெபம் பண்றான். விசேஷமாக அவன் மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்காம ஜெபம் பண்றான். அப்ப நீங்க ஒரு கேள்வி பாருங்க, நீங்க நீங்க மன்னிக்கவும், நீங்க யாராவது தேவனுக்கு விரோதமா ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க, உங்க பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்றத நீங்க பார்த்துருக்கிறீங்களா? நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? அப்படின்னா அவங்க தவறு மேல போயிட்டே இருக்கிறத பாக்குறீங்களா? அப்படின்னா ஆண்டவர் அவங்கள அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே அவங்க மனம் திரும்பணும் ஐயா, அவங்க பரலோகம் வரட்டும் ஐயா, அந்த ஐக்கியம் திரும்பி வரணும் ஐயா, முன்பு போல இருக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்றீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க அவங்கள்ட்ட திட்டலாம், தவறுகளை எச்சரிக்கலாம், ஆனா தேவ சமூகத்துல போயிட்டு அவர்களுக்காக கண்ணீரோட 40 நாள் நீங்க ஜெபம் பண்றீங்களா? நீங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்றீங்களா? நீங்க பேரை கிறுக்கி போடுன்னு சொல்லிட்டு என்னைக்காவது சொன்னது உண்டா? இப்ப நம்ம பரலோக புக்ல பேர்ல எழுதுவாங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது, பேர் யாராவது கிறுக்கி போடுன்னு சொல்லுவாங்களா? அந்த அளவுக்கு நேசம் மோசேட்டு இருந்தது போல உங்கள்கிட்ட இருக்குதா? ஆக மோசே அந்த நெருங்கிய உறவுக்கு அடிப்படை காரணம் ஜெபித்தான். அதனுடைய விளைவு சாந்த குணமுள்ளவனாக மாறினான். பரலோகத்திற்கே மறுரூபமாகி உயிர்களது போயிட்டாங்க. ஆக தானியேலின் ஜெபம் தெளிந்த சிந்தனையும் அங்க அறிவையும் அங்க உறுதியையும் அவனுக்கு கொடுத்துச்சு. ஏனோக்கின் ஜெபம் அவனுக்கு சத்தியத்தை கொடுத்துச்சு, சாயலை கொடுத்துச்சு. மோசேயின் ஜெபம் அவனுக்கு மரணத்தை ஜெயிப்பதற்கும், அது மட்டுமல்லாமல் சாந்த குணம் உள்ளவனாக வாழ்வதற்கும் அது போதிச்சிருங்க. அப்ப தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு இவங்க எந்த கருவியை பயன்படுத்துறாங்க? பைபிள் மட்டுமல்ல, அவங்க தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு பேசுறாங்க, நண்பனை போல பேசுறாங்க. ஆக யோசிங்க, தானியேலை போல நீங்க கடைசி நாட்கள்ல நண்பனை போல வேலை வெட்டிக்கு மத்தியில நீங்க 3 வேளை ஜெபம் பண்றீங்களா? ஏனோக்கை போல வேலையை விட்டு கொஞ்சம் விட்டுட்டு நீங்க ஒதுங்கி தேவ சமூகத்துல வெளிச்சத்துக்காக காத்திருக்கிறீங்களா? மோசையை போல உங்க மனசை நோகடிச்சவங்களுக்காக விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கீங்களா? ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே,
மேலான சத்தியங்களுக்காக நன்றியா. தேவரீர், நாங்கள் எங்கள் வாழ்க்கை குறித்தும் பிறருக்காகவும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நண்பனை போல பேச எங்களை கற்றுத்தாங்கய்யா. அப்பா, எலியா கற்றுக் கொடுத்தாரு, யோவான் கற்றுக் கொடுத்தாரு, சீஷர்களுக்கு இயேசு கற்றுக் கொடுத்தாரு. இந்த கடைசி நாட்களில் எங்களுக்கும் நண்பனை போல உங்களிடத்துல பேசுவதற்கு கற்றுக் கொடுங்க ஐயா. எங்க ஆக்சுவல் லைஃப், நிஜ வாழ்க்கை குறித்து பேச கற்றுக் கொடுங்க ஐயா. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.